நான் ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்டில் வந்து ஒரே தப்பு தான் பண்ணேன். என்னன்னா வந்து எலிமினேஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம நாளைக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் நடக்குதுன்னா அன்றைக்கி போய் நான் 100 கொஷின்னா எனக்கு 60 கொஷின் தெரியும்னா யாருக்குமே தெரியாது. போன வருஷம் டாப்பர் கூட இந்த வருஷம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுதான் சேலஞ்ச். அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின் தெரியணுன்றது சேலஞ்சு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா யூபிஎஸ்சி என்ன கேட்குறான் ப்ரிலிம்ஸில். யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம்ஸில் என்ன கேட்குறான்றதுக்கு 2 தான். அதுக்கப்புறம் தான் திருப்பி நான் என்ன பண்ணேன், அதை ஒரு 6 மாதம் படிச்சுட்டு திருப்பி என்சிஆர்டிக்கே போனேன். என்சிஆர்டிக்கு போகும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ தான் இருக்குதுன்னு தோணும். அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் பாலிட்டி படிச்சிருக்கேன், பட் பாலிட்டியும் எக்கனாமியும் சேர்ந்து வரும்போது என்னோடய பேலன்ஸ் எப்படி இருக்குது, எதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கணும். அப்படி நம்ம புரிதல் இல்லையா, நம்ம திருப்பி அந்த கொஷின் உட்காந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் பழக தான் வந்து சரி இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே இப்படி தானே யூபிஎஸ்சி கேட்பான், இதுக்கு இதாண்டா ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கதிரவன். நான் சமீபத்தில் வெளிவந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்க் 573 செக்யூர் பண்ணியிருக்கேன். இது என்னோட 4வது அட்டம். முதல் 3 முயற்சியில் நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை. இது வந்து என்னோட முதல் மெயின்ஸ் மற்றும் முதல் இன்டர்வியூ. அதில் வந்து முதல் வாட்டியே வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு முதல் படி தான். அந்த படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய படி. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மார்க்கு எங்கேயுமே அவங்க கேட்க போகிறதில்ல. நீ அந்த மார்க்கை கிளியர் பண்ணியிருக்கியா, உங்க கூட ஒரு 15,000 பேர் 14,000 பேர் வந்து கிளியர் பண்ண போகிறாங்க. அவங்க கூட நீயும் இருக்கியான்னு தான் பார்க்க போகிறான். நீ அதை வந்து 0.3 மார்க்கில் கிளியர் பண்ணாலும் சரி, ஒரு 10 மார்க் வித்தியாசத்தில் கிளியர் பண்ணாலும் சரி, அதுதான் அது ரொம்ப க்ரூஷியல் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டைம் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறது வந்து அது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ நம்மளோட ஃப்யூச்சர் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஈஸியாகும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யூபிஎஸ்சி என்ன கேட்குறான் ப்ரிலிம்ஸில். யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம்ஸில் என்ன கேட்குறான்றதுக்கு 2 தான். ஒன்று, அவன் சிலபஸ் கொடுக்குறான். சிலபஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப சிம்பிளான வார்த்தையில் சிலபஸ் கொடுத்துருப்பான். அந்த சிலபஸை நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து இவ்வளோ தான் சிலபஸ்ன்னு தோணும். பட் ஸ்டில் அந்த சிலபஸை நம்ம என்ன பண்ணணும்னா அவனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா ஒரு 25 வருஷம் மினிமம் வந்து ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருப்பான். அந்த ட்ரெண்டை அவன் பிரேக் பண்ணவும் ரெடியாக இருப்பான். பட் ஸ்டில் யூபிஎஸ்சி ட்ரெண்டு வச்சாலுமே அவனோட ஒரு சப்ஜெக்ட்லேருந்து என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறான்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜியாகிரஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஜியாகிரஃபின்றது வந்து ஒரு மலை மாதிரி, அதில் வந்து நீங்கள் படிச்சுட்டே போகலாம். பட் யூபிஎஸ்சி என்ன கேட்குறான்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இதுதான் ஜியாகிரஃபி படிக்கணும், இதுதான் யூபிஎஸ்சி கேட்குறான் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வந்து வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோர்ஸ் போகும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் சோர்ஸ் போகும்போது ரொம்ப ஈஸியாக போயிடுவீங்க. நிறைய புக்கு நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம்னா, நான் வந்து எதுவுமே டேரெக்டாக படிக்கல. இப்போ ஒரு என்சிஆர்டி பேசிக் சோர்ஸஸ் ஃபார் யூபிஎஸ்சி இஸ் என்சிஆர்டி. நான் வந்து என்சிஆர்டியே பேஸ் பண்ண ஒரு புக்லெட் மாதிரி நான் ஒரு மார்க்கெட்டில் வந்துச்சு. சரி, நம்ம எதுக்கு என்சிஆர்டி படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, இந்த புக்லெட்டில் படித்தா அதுக்கு அட்வான்ஸ் ரிசர்ச் வரும், அட்வான்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்கும். இப்போ என்சிஆர்டியில் ஒரு 4 வார்த்தை கொடுத்தானா இந்த 4 வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 40 வார்த்தை இருக்குது, நம்ம இது படிச்சுக்கலாம்னா நான் அதை வாங்கி நான் அதையும் படிக்கல. அதுக்கப்புறம் தான் திருப்பி நான் என்ன பண்ணேன், அதை ஒரு 6 மாதம் படிச்சுட்டு திருப்பி என்சிஆர்டிக்கே போனேன். என்சிஆர்டிக்கு போகும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ தான் இருக்குதுன்னு தோணும். அட் த சேம் டைம் நீங்கள் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக ஆன்சர் தெரியும். உங்கள் கண் முன்னாடி, ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து உங்கள் கண் முன்னாடி தான் ஆன்சர் இருக்குது. 4 ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் கரெக்ட். அந்த 3 ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ண பார்க்கணும். அதுக்கு வந்து என்சிஆர்டிஸ் மாதிரி ரிசோர்ஸஸ், நியூஸ் பேப்பர் ரீடிங்னா வந்து அதில் வந்து என்ன இஷ்யூ இருக்குதுன்னு பார்க்காம அதை நியூஸ் பேப்பர் ரீடிங்கை நீங்கள் ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து காலையில் எடுக்கிறீங்க, ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா அதில் என்ன யூபிஎஸ்சி கேட்பான்னு பார்க்கணும். அப்படி கேட்கும்போது எனக்கு வந்து நான் அந்த பேப்பரில் படிச்சுட்டு அதை யூபிஎஸ்சி கொஷின் பேப்பரில் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது மாதிரி 2-3 வாட்டி நடந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ்னால் இங்கே யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் ப்ராக்டிஸ் என்னென்னா டெஸ்ட் சீரிஸ் போடணும். டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் சேர்ந்து அவங்ககிட்ட காசு கட்டி அந்த டெஸ்ட் சீரிஸ் எடுத்து போடணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னா டெலிகிராம்
ரொம்ப ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. இப்போது டெலிகிராமில் ஏதாவது காப்பிரைட்ஸ் கிளைம் இருந்தாலுமே ஒரு அவ்வளோ எஃபர்ட் போட ஆள் இருக்காங்க. இப்போ போன வருஷம் டாப்பர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து மென்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் டெலிகிராமை யூஸ் பண்ணி ஒரு இஷ்யூ, ஒரு வாரத்தில் ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த வாரத்தில் என்னென்னலாம் கொஷின்ஸ் யூபிஎஸ்சி கேட்கலாம் அப்படின்னு அவங்களே ஒரு 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 பிளான் பண்ணி அவங்க அதை வந்து ஒரு கொஷின் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க உனக்கு. ஸோ நீ கொஷின் ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரிவர் பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுது, எங்கே முடியுதுன்னு நம்ம மனப்பாடம் பண்ண நினைக்கிறத விட அதை ஒரு கொஷினாக பார்த்து அதை சால்வ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதுக்கு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் ஒரு உட்காடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எடுக்கலாம். 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, பாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட்டு, எக்கனாமிக் ஒரு டெஸ்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு டெஸ்ட், இல்லையா ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போகும்போது நீங்கள் சப்ஜெக்டை கவர் பண்ணிகிட்டே வருவீங்க. நீங்கள் அப்போ என்ன தோணுன்னா, அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது நம்ம எந்த சப்ஜெக்டில் லேக்கிங்கில் இருக்கோம், எங்கெல்லாம் நம்ம ஒன்றும் பேஸ் வந்து கவர் பண்ணாமல் வச்சுருக்கோன்றது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். செகண்ட் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட்ன்றது நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. பட் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் பாலிட்டி படிச்சிருக்கேன், பட் பாலிட்டியும் எக்கனாமியும் சேர்ந்து வரும்போது என்னோடய பேலன்ஸ் எப்படி இருக்குது, எதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, 2 மணி நேரம் அந்த பேப்பரை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் அதில் மார்க்கை பார்க்காம அதே பேப்பரை எடுத்து வீட்டுக்கு வந்து நம்ம எங்கே லேக்கிங்காக இருக்கோம், நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம், 3-4 ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், எதனால நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஒன்று, நம்ம வந்து அந்த கொஷினை ஒழுங்காக புரிஞ்சுக்கல. 2வது, அந்த கொஷின் நமக்கு புரியாதது ஏன்னாலனா 2 விஷயம் இருக்கும். ஒன்று, நம்ம வந்து அங்கே கவனம் சிதறல் இருக்கும். 2வது வந்து நம்மளுக்கு அடிப்படை பேசிக்ஸில் வந்து இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் என்எஸ் ரிசோர்ஸோ என்சிஆர்டிஸோ இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கணும். அப்படி நம்ம புரிதல் இல்லையா, நம்ம திருப்பி அந்த கொஷினை உட்காந்து சால்வ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் பழக தான் வந்து சரி இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே இப்படி தானே யூபிஎஸ்சி கேட்பான், இதுக்கு இதாண்டா ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, பழைய கொஷின் பேப்பர். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் சொன்னது என்னென்னா வந்து இந்த 25 வருஷத்துக்கு வந்து பாலிட்டியில் எப்படி கொஷின் கேட்டிருக்கான், ஹிஸ்ட்ரியில் எப்படி கொஷின் கேட்குறான்றதோட யூபிஎஸ்சியோட ரியல் கொஷின் பேப்பர் ஒரு 100 கொஷின் கொண்ட ஒரு செட்டை எடுத்து நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட் வந்து எப்படி மாறும்னா வந்து அவன் எப்படி கேட்குறான், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறான், சம்டைம்ஸ் வந்து கரெக்டை வந்து இன்கரெக்ட்னு மாற்றி கொடுப்பான், சம்டைம்ஸ் வந்து ஆல்வேஸ், ஒன்லி அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும், ஓகே யூபிஎஸ்சி வந்து எங்கெல்லாம் வந்து அவன் வந்து நம்மளை செக் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ப்ரிலிம்ஸில் வந்து எலிமினேஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம நாளைக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் நடக்குதுன்னா அன்றைக்கி போய் நான் 100 கொஷின்னா எனக்கு 60 கொஷின் தெரியும்னா யாருக்குமே தெரியாது. போன வருஷம் டாப்பர் கூட இந்த வருஷம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுதான் சேலஞ்ச். அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின் தெரியணுன்றது சேலஞ்ச் இல்லை, நீங்கள் எனக்கு 60 கொஷின் கரெக்டாக போடுறது தான் சேலஞ்ச். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போகும்போதே தெரிஞ்சிடும் நான் எப்படியும் என்ன கொஷின் பேப்பர் கொடுத்தாலும் 20 கொஷின் நான் தப்பாக போட போகிறேன்ற ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனில் போவேன். நான் 20 கொஷின் தப்பாக போட போகிறேன், அந்த 20 கொஷின் எதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன், அதை நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். ஸோ எஃபெக்டிவ்லி எனக்கு எவ்வளோ கொஷின் மீதி இருக்குன்னா 80 கொஷின். ஸோ இந்த 80 கொஷினில் நான் என்ன பண்ணுவேன், இந்த 80 கொஷினை நம்ம எங்கே மேக்ஸிமைஸ் பண்ணலாம், 60-20ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன் நான். ஸோ 80 கொஷின்ஸ் நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ண போகிறேன். அதில் நான் போன வருஷம் நான் எப்பயுமே இந்த கொடுத்த 4 அட்டம்ப்ட்லையுமே 80 கொஷின்ஸ் மேலே நான் போனதில்லை. அது எனக்கு எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. 80 கொஷின்ஸ் மேலே போயிட்டாலே ஏன் இவ்வளோ போகணும், நெகட்டிவ் மார்க். ஏன்னா இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் 2 கொஷின் தப்பு பண்ணுறது வந்து ஒரு 3 கொஷின் தப்பு பண்ணுறது வந்து 1 மார்க் போகும் உங்களுக்கு. ஸோ அது வந்து அது வந்து உங்கள் பின்னாடி உங்கள் பேக் ஆஃப் தி மைண்ட் அந்த 2 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறது, அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்றதை தெரிஞ்சுட்டு அந்த கொஷினை அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி, நிறைய எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனால் இப்போ யூபிஎஸ்சி என்ன பண்ணுறான்னா, அவனே வந்து நீங்கள் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை கவுண்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தரான். லாஸ்ட் டைம் வந்து 1 pair only 2 pair onlyன்னு கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்குமே உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, யூபிஎஸ்சி என்ன கேட்பான், யூபிஎஸ்சி என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பான், இந்த மாதிரி கொடுத்தா இது தப்பாக தான் இருக்குன்றது வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸும் உங்களோட ப்ராக்டிஸும் இருந்தாலுமே நீங்கள் என்ன பேட்டர்னில் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்டில் வந்து ஒரே தப்பு தான் பண்ணேன்.
பண்ணேன். என்னென்னா வந்து நான் வந்து வெயிட்டேஜ் பார்க்கல. யூபிஎஸ்சி வந்து வெயிட்டேஜ் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறான், பாலிட்டியில் எவ்வளோ கேட்குறான், எக்கனாமியில் எவ்வளோ கேட்குறான். இப்போ பாலிட்டி எக்கனாமி மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து எல்லாருமே டாப்பர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து 90% மேலே வந்து ஹிட் ரேஷியோ வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த பாலிட்டியில் 20 கொஷின் கேட்குறாங்கன்னா 20ல் 18 கொஷின் கரெக்டாக போட்டுருவேன் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் நோஷன் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த கிரே ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் யூபிஎஸ்சி வந்து அவன் அந்த கொஷினை வந்து கேட்குறதுக்கு காரணமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு தான். பட் அந்த கொஷின் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்துலாம் கொஷின் கேட்டிருந்தான். அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஷின் வந்து அது வந்து அந்த கொஷின் நீ அட்டன் பண்ணி தான் நீ வந்து கிளியர் பண்ண போகிறன்ற அவசியமே இல்லை. பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, என்வாயன்மெண்ட், இந்த 4 நீங்கள் நல்லா படிச்சு போனாலே 65 கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 10 கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது தான் சேலஞ்சுன்னு இருக்கும்போது நான் பண்ண தப்பு என்னென்னா, இந்த கிரே ஏரியாஸ் பின்னாடிலாம் ஓடிட்டு இருந்தேன். இப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து ஏதாவது கொஷின் கேட்டான் போன வருஷம்னா அதிலேயே உட்காந்து அதுக்கு வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போய் ஒரு மேகசைன் வாங்கி அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா எவ்வளோ தான் யூபிஎஸ்சி வந்து அவன் வேரி பண்ணாலும் அவன் கேட்குற பேசிக் கொஷின்ஸ் பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், அதை கேட்டுகிட்டே தான் இருக்கான். அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் அந்த 4th attempt பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இதை தான் நம்ம பண்ணணும், இதுதான் நம்ம பண்ண தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அந்த கொஷின் வருமானே தெரியாது, பட் கேட்டுட்டானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு படிக்கல, ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்டில் கேட்டதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேசிக்ஸை ஸ்டடி பண்ணணும். இந்த பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரியில் எனக்கு இந்த வருஷம் கொடுக்கும்போதே தெரிஞ்சுது. எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அந்த பாலிட்டி கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது இது நமக்கு தெரியும், இதை நம்ம கண்டிப்பாக போட்டுடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதே தான் எக்கனாமி கொஷின்ஸ் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சிக்குன்னு ஸ்டாண்டர்ட் அந்த வெயிட்டேஜை பார்த்து அந்த வெயிட்டேஜை நம்ம வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை அலைன் பண்ணணும்.